சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய குடும்பமும் இணைந்து சில காலம் வளர்ச்சிய ஒரு வாய்ப்பு. என்னுடைய குடும்பத்தில் நான், என்னுடைய தந்தையார் சுந்தர ராமசாமி, என்னுடைய தாயார் கமலா ராமசாமி, என்னுடைய தங்கை ஆகியோர் பெங்களூரில் இருந்தோம். அவருடைய குடும்பத்தில் சரஸ்வதி ராமநாத் அவர்கள், அவருடைய தாயார், நாங்கள் அவரை பாட்டியை அழைத்தோம், அவருடைய துணைவியார் அகல்யா அவர்கள், அவருடைய அக்கா ராகுல் ஆகியோர் அங்கே இருந்தார். இந்த பழக்கம் எனக்கு மிகவும் பசுமையாக இது நினைவுகிறது. அது ஒன்று நான் நேரில் பார்த்து பழகிய விஷயங்கள். இரண்டாவது அந்த குடும்பத்தை பற்றி என்னுடைய தந்தையாரிடம் பகிர்ந்து ஒரு விஷயம். அப்போது நாங்கள் பாட்டியை அழைத்தவர்களுக்கு ஒரு 90 வயது நெருங்கிவிட்டது. எப்போது பார்த்தாலும் அவர் புத்தகம் எடுத்துக் கொண்டிருப்பார். நான் பார்த்த கட்டத்தில் அவர் மிக விறுவிறுப்பாக ராவணனுடைய கதை தொகுதியை படித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கணவர் ராமநாத் அவர்கள் 1920களில் ஒத்துழையாண்மை வழி உருவானவர்கள் என்று சூறாயிடம் சொல்லியிருக்கிறார். அப்படி உருவான தலைமுறை சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் எல்லோரிடமும் மிகவும் வித்தியாசமான ஒரு சமூகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு உண்டு. பிற்காலத்தில் சுதந்திரத்துக்கு பிறந்த தலைமுறையிடம் பலரிடம் அதை நான் பார்க்க முடியும். பதிவுகளும் அவரிடம் திரு ராமநாத் அவர்கள் இளம் வயதிலே காலமாகிவிட்டாலும் அவர் காந்தியவாதி. அவருடைய ஒரு கொள்கை, ஒரு ஆரம்பம்தான் எங்கள் குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர் உறுதியாக நம்பினார். இது பார்க்கும்போது அது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயமாக சொல்கிறேன். சரஸ்வதி ராமநாத் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நீண்ட பொழுது டாக்டர் ரகுராம் அவருடைய செயல்பாடுகள், எங்கள் குடும்பத்திலே அவருடைய ஆலோசனையும் அன்பும் நியமனத்தில் உதவி இருக்கிறது. இன்னும் எண்ணத்தில் உதவி இருக்கிறது. என்னுடைய நண்பர் டாக்டர் மோகன் இருக்கிறார். அவரை போன்ற எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி இந்த ஒரு பின்புலத்தில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் மட்டும் நினைவுபடுகிறது. திரு சரஸ்வதி ராமநாத் அவர்களும் ஜானகிராமன் கிட்டத்தட்ட சம வயது. அவர் அம்மா வந்தாள் என்ற நாவலை எழுதும்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படும். பிராமண சமூகத்திலிருந்து அவரை மிகவும் கடுமையாக கண்டித்து பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் சரஸ்வதி ராமநாத்தை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போது இந்த சர்ச்சையை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது ஜானகிராமன் அவர்கள் எனக்கு அம்மாவுடைய கருத்து தெரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அவரை அழைத்து கேட்டுக்கிறார்கள், நாவலை படித்திருக்கிறார்கள். ஆமாம், படித்து விட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டுக்கிறார். எல்லாம் சரியாக தான் எழுதியிருக்காங்க, மனுஷங்களாம் அப்படிதான் இருக்காங்க அப்படின்னு அவங்க அதை பதில் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பார்வையில், ஒரு வாசிப்பும், ஒரு வழிகாட்டுதலும் இருந்த அந்த குடும்பத்திலிருந்து உருவான சரஸ்வதி ராமநாத் அவர்கள் அவருடைய பல்வேறு பணிகள் சார்ந்து இன்று இந்த கட்டங்களை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, இப்படி வாய்ப்பு கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஆகவே அதை டாக்டர் ரகுராம் கேட்டபோது நான் உடனடியாக அதை நான் நீக்கிக் கொண்டேன். மிகுந்த மன நிறைவே தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கிற்கு நான் நடத்த வேண்டும் என்று நினைத்த போது இந்த கல்லூரியில் நடத்தலாம் என்று எனக்கு வழிகாட்டியவர் பேராசிரியர் சுடவழி அவர்கள். இதை நடத்த வேண்டும் நான் நினைத்த போது எனக்கு உடனடியாக தோன்றியது, இதை வழிநடத்த வேண்டியவர், ஒருங்கிணைக்க வேண்டியவர் அந்த பாவன் அவர்கள். அவர் நேரடியாக சரஸ்வதி ராமநாத் அவர்கள் பழகியவர். சமீபத்தில் அவருடைய ஒரு நேர்காணலை நான் உங்கள் பிரசமாறுவதை நினைக்கிறேன். நான் அதை படித்த போது அவர் கன்னடத்தில் கொண்டிருப்பதற்கு சரஸ்வதி ராமநாத் அவர்கள் தான் காரணம், ஊக்கம் வழங்கினார் என்று பேசியிருக்கிறார். இந்த நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக எனக்கு கண்டது. நாங்கள் பெங்களூரில் அந்த குடும்பத்தோடு பழகிய போது எங்களோடு உடன் வந்தவர்கள் பாவண்ணர், முகமது அலி அவர்கள், மகாலிங்கம் அவர்கள், அவர் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தெரிகிறது. இந்த அரங்கில் அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தெரிகிறது. இந்த செல்லம்மாள் கல்லூரியில் கல்லூரி முதல்வர் தமிழ்துறை அனைவரும் இந்த ஒரு புத்தகை படித்தார்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நான்
பேசி இதை ஒருங்கிணைத்தது துறை தலைவர் விமலா அவர்களிடம் இதற்கு நன்றி. இது இன்னும் நேற்றும் திட்டமிடுவதற்கும் நடத்துவதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்தவர் சிரீஷா அவர்கள், பேராசிரியர் சிரீஷா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு கருத்தல் நடத்தும் போது காலையிலிருந்து மாலை வரை பேசக்கூடிய எல்லாருடைய பேச்சும் சிறப்பாக அமைவது என்பது என்னுடைய அனுபவத்தில் அனுபவம். இன்று அவ்வாறு அமைந்தது. அதுக்கான முழு காரணமும் பேசியவர்களுக்கும் அவரை தேர்வு செய்த பாவன் அவர்களே சார் அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவரை மட்டும் பேர் சொல்லி நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு டி. சிவகுமார் அவர்கள் 2 மணி நேரம் பேச்சு 20 நிமிடமாக சுருக்கி பேசியிருக்காங்க. அவருக்கு மட்டும் தனியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சரஸ்வதி ராமன் பற்றி இந்த கவனம் இங்கோடு முடிந்து விடக்கூடாது என்று நினைக்கிறேன். அவரை பற்றி இந்த தகவல் பேசிய பிறகு அவருடைய மொழிபெயர்ப்புகள் படைப்புகள் பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிடலாம் என்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. திரு ரகுராமனுடன் பேசி கடந்த வாரம் ஆண்டிலிருந்து அவருடைய பேரில் ஒரு மொழிபெயர்ப்பு விருது வழங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்னும் அந்த திட்டம் நிறைவடையவில்லை. கண்டிப்பாக அதுவும் நடக்கும். இதை சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். शुभ